இசைஞானி பாட்டை கேட்குறோம், அப்படியே மெய் மறக்கணும். மெய் மறக்கணுமா இல்லையா? பயணத்துக்கு அப்போ ஒரு இசைஞானி தானே அவர். சொல்றது நல்ல பேர் தான் வச்சிருக்கிறாரு. யார் பேர் வச்சா? இசைஞானி பேர் இளையராஜாருக்கு. தலைவர் கலைஞர் தான் வச்சது. கரெக்டாக வச்சிருக்கிறார் இல்லையா? ஸோ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அற்புதமான விஷயம். ஒரு பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், ஒரு படம் பார்க்குறதா இருக்கட்டும். யாருக்கு அதிகமாக சந்தோஷம் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இசையை வந்து கேட்கறதில்ல, ஒரு படம் பார்க்கறதில்ல. யோசிச்சு பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். 1000 கோடி சொத்து இருந்தாலும் அது சந்தோஷம் கிடைக்காது. ஒரு பாட்டை கேட்குறது, அப்படியே தன்னை மறந்து பாட்டை கேட்கறது, கூட நம்ம சேர்ந்து கன்னிங் பண்ணுறது, ஒரு சார்லி சாப்ளின் படத்தை பார்த்து சிரிக்கிறது, ஒரு வடிவேல் நடித்தார் அவர் படத்தை பார்த்து சிரிக்கிறது. இப்போ அவ்வளோ ட்ரையாக நம்ம இருக்கோம், அவ்வளோ இறுக்கமாக இருக்கும். நம்ம இறுக்கமாக இருக்கிறதுனால தான் நம்ம இனிசி நாடகத்தை தேடி